V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன மெட்ராஸ் மேட்னி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் மணி இந்த படத்துக்கு இயக்கி இருக்காரு. சதீஷ்குமார் சமுஸ்கி எடிட் பண்ணியிருக்காரு. பாலசங்கரன் இசையமைச்சிருக்காரு. ஆனந்த் கேஜி இந்த படத்தை கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி, செல்லி கிஷோர், விஸ்வா, கீதா கைலாசம், ராமர் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நடுத்தர வர்க்கத்தை பத்தி, அவங்களோட இயலாமை இல்லாமை, அவங்க கஷ்டம் நஷ்டங்களை பத்தி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. மற்ற படம் மாதிரி இல்லாம இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதாவது இந்த படத்துல வந்து நம்ம சத்யராஜ் வந்து மிகப்பெரிய ஒரு நாவலாசிரியர், அதாவது கதை எழுதுறவரா வர்றாரு. அவர் எத்தனையோ கதைகளை எழுதிட்டோம், ஒரு நடுத்தர வர்க்கத்தை பத்தி கதை எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காண்டி சில உதவியாளர்கள் உட்கார வச்சு நடுத்தர வர்க்கத்தை பத்தி சொல்லுங்கப்பா, நம்மளும் லைவா போய் பார்த்து எடுக்கணும்னு சொல்லி லைவா அங்கங்க நடக்கிற சம்பவங்கள் பின்னணியை வச்சு ஒரு நடுத்தர வர்க்கம் எப்படி போகுது அப்படிங்கிறத எடுத்துட்டு முடிவுல அவரை நடுத்தர மக்களுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கண் கலங்குறாங்க. அதோட படம் முடிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இதை வந்து சத்யராஜ் இப்ப வழக்கமா சினிமாவில பார்த்து போனோம்னா, அப்போ ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் நம்ம படத்தோட நாயகன், இவங்க தான் நம்ம படத்தோட நாயகி, இவர் தான் அப்பா அம்மா அப்படி சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அந்த கதை டிராவல் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல சத்யராஜ் வந்து அப்போ வந்து ஒரு பிரேக் மாதிரி, அதாவது நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி படம் டிராவல் ஆகுது. தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் தெரியல. இது பெரிய வரவேற்பு கிடைச்சா அடுத்த சினிமா வந்து இதே பாணியில கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது என் பார்வை. ஆனா இந்த படம் வெற்றியை வச்சுதான் அத தீர்மானம் நடக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பதிவா நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்துல காளி வெங்கட் மிக சிறப்பான நடிப்பை முத்திரை பத்திரிக்கார சொல்லலாம். ஏற்கனவே காளி வெங்கட்னாவே ஒரு நகைச்சுவை நடிகர்னு தெரியும். சில படங்கள்ல அப்பா கேரக்டர் குணச்சித்திரவாக நடிச்சிருக்காரு. கதை நாயகனா நடிச்சு நன்மதிப்பை பெற்றிருக்காரு. இந்த படத்துல ஒரு நடுத்தர வர்க்கத்துல, அதாவது குண்டு செட்டிக்கிலே குதிரை ஓட்டுற வாழ்க்கை வாழ்ற, அதாவது தினசரி வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பமே நடக்கும். இப்படிப்பட்ட குடும்ப பின்னணி எவ்வளவு கஷ்டங்களை சமாளிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா நம்ம காளி வெங்கட் படத்துல இது பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படத்துக்கு வந்து ஒரு மத்திய மாநில தனியார் விருதுகள் நிறைய நிச்சயமா இருக்கணும். அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற படத்துல வந்து இவரை பார்த்தா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், இந்த நிறைய படத்துல சிரிச்சோம். இந்த படத்துல கொஞ்சம் சீரியஸா நடிப்புல வந்து ரொம்ப கவனம் எடுத்து பண்ணியிருக்காரு. துவக்கத்துல வந்து இறுதி காட்சி வரைக்கும் ஒரு தந்தையா இளமையில இருந்து ஒரு வயதான ஒரு நடுத்தர ஒரு தோற்றம் வரைக்கும் ஒவ்வொரு சீன் பை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவங்க மனைவியா வர்றவங்களும் அந்த நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு ரொம்ப பொருந்தி வர்றாரு. மகள் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற, பெங்களூர் ஒர்க் பண்ற பொண்ணா வர்றாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணு அப்பாவோட கஷ்டம் நஷ்டம் புரிஞ்சு அப்பாதான் நம்ம உலகம் அப்படின்னு நினைச்சு வாழ்ற பொண்ணா நல்லா நடிச்சிருக்காங்க. மகன் ஒரு தருதல மாதிரி, வீட்டுக்கு அடங்காதவன், சொல் பேச்சு கேட்காதவன். இன்னைக்கு இளைஞர்கள் அவங்க போக்கு எப்படி இருக்கும், படிச்சா அவங்க படிப்புக்கத்த வேலை வரணும், அது வரைக்கும் என்ன பண்றாங்க, வீட்டுல போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, போனை பார்த்துக்கிட்டது, எப்போ பார்த்தாலும் போன் அப்படின்ற ஒரு கேரக்டரா பண்ணிருக்காரு. நமக்கே சில நேரத்துல இது மாதிரி கேரக்டர் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். நம்ம பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து தெருவு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வீட்டுக்கு வீடு ஒருத்தர் இந்த மாதிரி இருப்பாங்க. எதுக்கு யூஸ் இல்லாம போனை பார்த்துக்கிட்டே இருக்கிற கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது நமக்கே ஆத்திரம் வந்து அப்படியே தலையில போர் போலாமா அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். அந்த அளவுக்கு பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் காளி வெங்கட் பையன் நடிச்சிருக்கான். அவனை பார்த்தாலே நமக்கு எரிச்சல் வருது. பட் ஆனா எரிச்சல் வருதுன்னா நடிப்பை சரியா பண்ணிருக்காரு அப்படிங்கறதுதான் ஒரு அர்த்தம். அவரு படத்துல ஒரு நாய் சட்ட காட்சியில வந்து ரொம்ப எமோஷன் ஆகி ரொம்ப எமோஷன் ஆகுற அந்த காட்சி வந்து நமக்கே என்னடா அப்பா கஷ்டப்படுறது தெரியல, குடும்ப கஷ்டத்துக்கு தெரியல, ஒரு நாய் சத்தத்துக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறாங்கிற நமக்கு ஒரு கோபம் வரும். பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு அது தேவையா, அது ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது படத்துல நல்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தது. அதே போல கீதா கைலாசம் எந்த படத்துல பார்த்தாலும் ஒரு அழிவு காட்சியில தான் வருவாங்க. இந்த படத்துல ஒரு சிரிச்ச முகம் அரசியல்வாதியா வர்றாங்க. இவங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்த இவங்களுக்கு அங்கீகாரம் வந்து பச்சோந்தி கட்சி, அதாவது ஒவ்வொரு யாரு ஆளுங்கட்சியா வர்றாங்களோ அந்த கட்சியில போய் இவங்க ஜாயின் பண்ணிக்கிறது, அந்த கட்சியோட உறுப்பினராகிறது இவர் வழக்கமா வச்சிருக்காரு. அந்த வார்டு கவுன்சிலா இருக்காங்க. ஸோ இவங்க வர்ற காட்சியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம ஐடி அதிகாரியா அர்ச்சனா வர்றாங்க. ஒரு இபி அதிகாரியா ஒரு சுனில் ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் சீரியஸ் இருந்தாலும் நிறைய இடத்துல சிரிக்க இருக்கிறாரு. அவங்க கூட வர்ற மதிமை தான் நிறைய படத்துல பார்த்த மதிமை தான். அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க.
ஒரு ஊர்கா வியாபாரியா வர்ற ஷாம்ஸ் எப்பவும் போல அவர் நடிப்புல எப்பவுமே ஸ்கோர் பண்ணிடுவாரு. இந்த படத்துல ஊர் வியாபாரி எப்படி இருப்பாரு, ஒரு பாட்டா கிட்ட அடிச்சு வருவாரு. பட் சில நேரம் சிரிக்க வச்சாலும் இந்த படத்துல மெசேஜ் சொல்றாரு. காளி வெங்கட் பையன் படிச்சுட்டு இவரை உதாசீனப்படுத்தும் போது, ஏன் இதுக்கு நானாவது ஊர் வியாபாரம் பண்றேன், நீ படிச்சுட்டு தருதலையா இருக்கிற அப்படிங்கிற காட்சியில வந்து எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை, நான் தொழில் பண்றேன், நீ படிச்சுட்டு சும்மா இருக்கிறாடா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொன்னது நல்லா இருக்கு. எப்பவுமே ஷாம்ஸ் அவர் படத்துல ஒரு முத்திரை பதிப்பாரு. இந்த படத்துல அதை தவறாம படிச்சிருக்காரு. படம் வந்து உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. நடுத்தர வர்க்கம், அதாவது எளிய மக்களோட மன வலிய மன குமுறலை அழகா கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நடுத்தர வர்க்கம் கஷ்டம் வந்து இந்த கஷ்டம் நம்மளோட போகணும், நம்ம தலைமுறை நல்லா வரணும் அப்படிங்கிறக்காண்டி மெனக்கட்டுறத கஷ்டத்தை சொன்ன விதம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குடும்பம் மாதிரி இந்த படத்துல நடக்கிற குடும்பம் வந்து நிறைய வீட்டுல இருக்கும், எல்லா ஊர்ல இருக்கும். ஏன்னா ரொம்ப கீழே இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, ரொம்ப மேல இருந்தாலும் ஒரு இது இருப்பாங்க. ஆனா நடுத்தர வர்க்கம் தான் வாழ்க்கையில ரொம்ப நாளுக்கு நாள் போராடி இருப்பாங்க. அந்த போராட்டங்களை ரொம்ப அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி பிடிக்கிற மாதிரி சொன்ன விஷயத்துக்கு நிச்சயமா இந்த இயக்குனருக்கு வந்து ஒரு சபாஸ் போடலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.